ஹாய்! இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஆப்பம் மாவு இருந்தது. ஸோ ஆப்பமும் சம்பளும் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. என்னடா ஆப்பம் ஆப்பக்கல்லில் ஊற்றாமல் தோசை மாவில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆப்பக்கல்லில் வரல. சரி, அதனால தான் தோசை மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ட்ரை பண்ணலாம். அதுவுமே லைக் ஆப்பம் மாதிரி தானே இருக்கும். அதனால் அதில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் தோசைக்கல் எடுத்து ஊற்றிட்டுருக்கேன். இதில் ஒன் திங் என்னென்னா, நம்ம தோசை மாதிரி திருப்பி போடாமல் நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா ஆப்பம் மாதிரியே நமக்கு கிடச்சிரும். அப்புறம் எனக்கு கொஞ்ச நாளாக ஒரு ஓவர் திங்கிங் வந்துகிட்டே இருக்குது. செல்ஃப் ட்ரீட் அப்படின்றது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ட்ரீட் அப்படின்றது நமக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தோணுதோ அந்த ஸ்பாட்டில் அந்த செகண்டில் நம்ம ட்ரை பண்ணி நம்ம ஒன்று சமைக்க முடிஞ்சால் சமைச்சு சாப்பிட்றது, இல்லைன்னா வாங்க முடிஞ்சுன்னா வாங்கி சாப்பிட்றது. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ட்ரீட். அது நமக்கு நம்மளே செல்ஃப் ட்ரீட் வச்சுக்கிறப்போ அது அது அந்த டேவே ஃபில் பண்ணி கொடுக்கும். நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். லைஃப்பில் எல்லாம் ஒரு மாதிரி போராக ஒரு மாதிரி கடுப்பாக போயிட்டுருக்கப்போ நமக்கு நம்மளே வச்சுக்கிற ஒரு சின்ன செல்ஃப் ட்ரீட் அந்த டேவே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். ஒரு சின்ன ஹோப் கூட வரும்னு வச்சுக்கலாம். நீங்களும் என்ன மாதிரி டவுனாக இருக்க டைமில் உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ட்ரீட் வச்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆப்பத்துக்கு கூட நிறைய டிஷ்ஷஸ் வச்சு சாப்பிடுவோங்க. ஆப்போன்னா தேங்காய் பால், அது மாதிரி தேங்காய் பால் சட்னி, இல்லை குருமா. நான் சம்பல் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். சம்பல்னால் அது பெரிய விஷயம் கிடையாது. தேங்காய், சின்ன வெங்காயம். உங்களுக்கு சின்ன வெங்காயத்தோட ஸ்மெல் பிடிக்காதுன்னா அதை வெட்டி அரிஞ்சு கழுவிடுங்க. அப்புறம் உப்பு, மிளகாத்தூள், இவ்வளோ மட்டும்தான். இது நீங்கள் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கணும். பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இது ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதை இன்னும் நீங்கள் டேஸ்ட்டாக பண்ணணுன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு லைட்டாக தாளித்து பரட்டி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஆப்பத்துக்கு வேறு என்ன டிஷ் செய்வீங்க அப்படின்றத சொன்னிங்கன்னா அதை நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். உங்களுக்கு ஆப்பம் பிடிக்கும்னா இந்த டிஷ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.